நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது யோகமாக அமையும் பொழுது, அதுவும் ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் கேது எப்பவுமே தர்ம தத்துவ ராசி என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இதில் 1ஆம் இடத்தை விட்டுருங்க. 5, 9ஆம் இடங்களில் கேது சில பாதிப்புகளை கொடுத்தாலும் அது உங்கள் ஜாதகத்தில் தர்ம திரிகோணம் அமைஞ்சிருச்சுனா அல்லது மோட்ச திரிகோணமாக 5, 9 அமைஞ்சிருச்சுனா, அதாவது மோட்ச திரிகோண ராசியோ காலபுருஷனுக்கு தர்ம திரிகோண ராசியோ 5, 9 அமைஞ்சு அதில் கேது அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்குது. அதே போல் ராகுவை பொறுத்தவரையிலும் காம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 3, 11 இந்த ராசிகளில் அமரும் பொழுது அது உங்கள் காலபுருஷ லக்னத்துக்கும் காம திரிகோண ராசியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மிதுனம், துலாம், இந்த பக்கம் கும்பம் இப்படி அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு கொடுக்குற யோகம் சிறப்பாக இருக்கும். எப்பவுமே உபஜெய ஜென்மஸ்தானம் சொல்லுவோம். 3, 6, 10, 11 இது வெற்றி ஸ்தானங்கள். இதில் ராகு வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. ஒரு ஜாதகத்தில் ராகு கேது யோகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்தது. சாதாரணமாக இருந்தால் சார், இப்போ பல கோடிக்கு அதிபதி சார், லக்னம் பலம் இருக்கணும், ஆனால் சாதாரணமாக இருந்தால் சார், இவன் பல கோடிக்கு அதிபதி சார், சாதாரணமாக இருந்தால் சார், ஒரு பிஸ்னஸில் ரொம்ப தூக்கி விட்டுருச்சு சார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ராகு கேது கவனிச்சு பாருங்க. ஏன் ராகு கேதுக்கு இவ்வளோ யோகம் அப்படின்னா இது நம்முடைய சஞ்சித கர்மா. நான் பல இதில் தான் சொல்கிறேன், நம்முடைய அதாவது அவன் நிழல் அவனோடு சொல்லுவோம், அவன் நிழல் அவனோடு சொல்லுவோம். இது நம்முடைய சஞ்சித கர்மா. ஏதாவது ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை எடுத்து அப்படியே அள்ளி கொடுத்துரும். அதே போல் ராகு கேது கெட்டுருந்துச்சுன்னா தரமட்டம் அனுப்பிட்டுருவோம். எந்த கிரகம் கொடுக்கிற யோகத்தையும் அனுபவிக்க முடியாமல் பண்ணிட்டுருவோம், தடுத்துரும். தடுக்கின்ற ஆற்றலும் கொடுக்கின்ற ஆற்றலும் ராகு கேதுக்கு உண்டு. ராகு கேதுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருக்கா? எப்பவுமே ராகு பொறுத்தவரையிலும் உபஜய ஜென்மஸ்தானமோ அல்லது காம திரிகோணமோ 7ஆம் இடத்தை விட்டுருங்க. 3, 11, 6, 10, 11, 3, 6, 10, 11 இதில் போகிறது ரொம்ப சிறப்பு. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது?